ராஜி பீடன் ஹெல்த். கழுத்து வலி, பெடல் வலின்னு சொல்லும் பார்த்தீங்களா, புளிப்புனால் வரக்கூடிய வலி. ஏதாவது பழைய பொருட்கள் சாப்பிட்டாலோ அல்லது புளிப்பான பொருட்கள், சிட்ரஸ் பழவகைகள் வந்து ஒரு லெமனோ ஆரஞ்சு பழம் இதெல்லாம் புளிப்பாக சாப்பிட்டோம் வச்சுங்களேன், அந்த நாவல் பழம்லாம் புளிப்பாக சாப்பிட்டாலும் அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் வச்சுங்களேன், லெமன்ஸ் அதெல்லாம் சில சமயம் வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டோம், அந்த புளிப்பு ஒத்துக்காமல் கழுத்து பக்கம் வந்து திருப்ப முடியாது, இந்த பக்கம் திருப்ப முடியாது, இல்லை இந்த பக்கம் திருப்ப முடியாது, அப்படியே கழுத்தோடு சேர்த்து அப்படி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இஞ்சி சாறு எடுத்து தெளிய வச்சு அந்த சுண்ணாம்பு நீங்கினோன்னே லைட்டாக சூடு பண்ணி அதில் பனங்கள் கண்டு இல்லை நாட்டு சக்கரை இல்லைன்னா இனிப்புக்கு வந்து இலச்சீனி தவிர மற்ற ஏதாவது சேர்த்துக்கிட்டு அதை தொடர்ந்து குடிச்சிடணும். ஒரு நாளைக்கு 2 டீ 3 டீ கூட குடிச்சிடலாம். 3 நாள் தொடர்ந்து குடிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அந்த கழுத்து வலி, பெடல் வலி, பிடிப்பு வலிஞ்சுக்கும். இந்த பக்கம் தான் பிடிக்கும், இல்லைனா இந்த பக்கம் பிடிக்கும். ஏதாவது ஒரு பக்கம் இப்படி திருப்ப முடியாது, இல்லை இப்படி திருப்ப முடியாது. எனக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போது நாவப்பழ சீசன் நிறைய சாப்பிட்றேன். எனக்கு நாவப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். உட்காந்து அப்படி கிண்ணமாக சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடிப்பு வர ஆரம்பிச்சிது. கடைசி பிடிப்பு நீங்கவே இல்லை. திருப்பி என்ன செஞ்சோம், டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுமே சரியாகலை. இப்போ அந்த நான் நஷ்டமாக இருந்துச்சு. இஞ்சி வந்து சாரத்தை குடிச்சு பாருங்க. நான் இஞ்சி சாரத்தை குடிக்காமல் அதை தெரிய வச்சு இந்த மாதிரி குடிச்சு பார்த்தேன். ஏன்னா அதில் சுண்ணாம்பு தன்மை வந்து உடம்புக்கு பார்த்தீங்களா, அதனால் அப்படி செஞ்சு பார்த்தேன். அது குடிக்க அப்படியே அந்த பிடிப்பு நீங்கிச்சு. இது கண் கூட பார்த்த உண்மை, அதான் சொல்கிறேன். செஞ்சு சாப்பிடுப்பாங்க. ஏதாவது வந்து தேவையில்லாத புளிப்பு பழைய பொருட்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம வந்து உணவுப் பொருள் நம்ம பிடிச்ச பொருள் அளவுக்குமே சாப்பிடும்போது இந்த மாதிரி ஆயிடும்.